இந்த சூப்பரான டாக்டர் தீம் கேக்க வேக வேகமா முடிச்சிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு தாங்க பறந்து போக போறோம். அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பழனிக்கு தாங்க போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாப்பாவுக்கு 2வது மொட்டை அடிக்க தான் போறோம். ஃபேமிலியோட நாங்க எங்கேயாவது வெளியே போறதா இருந்தாவே நான் ரொம்ப குஷியாயிருவாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன மன வருத்தம் தாங்க. எங்க பாப்பாக்கு மொட்டை போட போறோம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் லீவ் விட்டாங்க. அதுக்கு எல்லாரும் எனக்கு கழுவி ஊத்துனாங்க. நிறைய பேர் அதே டேட்ல கேக் கேட்டனால நான் வெளியே கிளம்புறனால என்னால செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு செம்மையா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அச்சோ நம்ம காசு கூட வாங்கலையே இவங்க கிட்ட, நான் ஏன் திட்டு வாங்குறேன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க அந்த இடத்துல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சது, ஏன் கேட்க இவ்வளோ பேருக்கு என்ன திட்டுற அளவுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா என் மனசை தேத்திக்கிட்டேன். பாப்பாக்கு மொட்டை போட்டதும் இல்லாம நானும் மொட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லி என் புருஷன் சொன்னனால அவருக்கும் சேர்த்தி மொட்டையை போட்டாச்சு. மொட்டை போட்டா 3 மொட்டை போடணுமா, நீயும் மொட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் மொட்டை போட்டா என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன பார்க்கவே மாட்டாங்க. அதனால நான் பூ முடி மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் பூ முடி மட்டும் கொடுத்துட்டேன். மலை மேல ஏறி சாமியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக கீழே இறங்கிட்டு எப்பயும் போல கடைக்குள்ள போயிட்டு எப்பயும் போல எதுவுமே வாங்காம வந்துட்டோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு பழனியில இருக்கவங்க யாரும் கேக் கேட்டுறாதீங்க, நாங்க சேலம்ல மட்டும் தான் கேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.